முழு அடைப்பு போராட்டம் காரணமாக விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபி, தற்போது முழு அடைப்பினுடைய தாக்கம் அங்கு எப்படி இருக்கிறது? பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா? பொது வேலை நிறுத்தம் விழுப்புரம் மாவட்டத்தில் இதுவரைக்கும் 9 மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 90% கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. மருந்தகங்கள், சின்ன சின்ன ஒரு டீ கடை மட்டும் தான் திறந்திருக்காங்க. அரசு பேருந்துகளை பொறுத்தவரை 50%க்கும் குறைவாக மட்டும்தான் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா இங்கே பொறுத்தவரைக்கும் நகர பேருந்துகள் இயக்கியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டங்களுக்கு, சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் மிக 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 குறைவான நிலைமையில் தான் இயங்கிட்டு இருக்கு. மாவட்டத்தில் பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை கண்டிப்பாக 50%க்கு மேல பாதிக்கப்பட்டு சொல்லலாம். நம்மளிடையே பார்த்தீங்கன்னா இப்ப தற்சமயம் வந்து திமுக முன்னாள் அமைச்சரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினரான பொன்முடி நம்மளோட இருக்காரு. இந்த போராட்ட நிலை, இன்றைய நிலை, விழுப்புரம் மாவட்ட நிலை குறித்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா சார், இப்போ நீங்க அழைப்பு விடுத்த இந்த போராட்டத்தோட நிலைமை விழுப்புரம் மாவட்டத்தில் எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு? இந்தியாவிலேயே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அனைத்து கட்சிகளையும் கூட்டி அறிவித்திருக்கிற முதல் போராட்டம் இதுதான். நிச்சயமாக விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரையில் முழு அடைப்பு முழுமையாக வெற்றி பெற்றிருக்கிறது. 100க்கு 200 பங்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சில அரசு பேருந்துகளை அரசினுடைய முயற்சியோடு ஓட்டி கொண்டிருந்தாலும் கூட தனியார் பேருந்துகளோ ஆட்டோக்களோ எதுவுமே இங்கே ஓடவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. நீங்களே பார்த்திருப்பீர்கள். அந்த அளவிற்கு எல்லாம் மூடியிருக்கின்றன. சிறு கடை கூட திறக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் அனைத்து கட்சிகளும் தளபதியின் தலைமையிலே உருவாகி அவர்கள் அழைத்திருக்கிற போராட்டத்துக்கு கிடைத்திருக்கிற வெற்றி, விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கை கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். குறிப்பாக தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் 7000 கோடி ரூபாய் தமிழக அரசிலே விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. இலவச மின்சாரம் வழங்கப்பட்டது. விவசாயிகளுக்கு என்று இருந்த ஒரு ஆட்சி கலைஞருடைய ஆட்சி, கழகத்தினுடைய ஆட்சி. ஆனால் இந்த ஆட்சியிலே விவசாயிகள் படும் பாடு மிக பெரும் பாடாக இருக்கிறது. காவிரி தண்ணீரை கொண்டு வந்தவர்கள் என்றெல்லாம் பாராட்டி கொண்டிருந்தவர்கள் இன்று காவிரி தண்ணீரே கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிற மத்திய மாநில அரசுகளை கண்டித்துதான் இந்த போராட்டத்தை தளபதியின் தலைமையிலே அனைத்து கட்சியும் அறிவித்திருக்கிறது. அதில் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் எல்லா பகுதிகளிலும் அனைவரும் கூடி இதை நிறைவேற்றியிருப்பது வரவேற்கத்தக்க ஒன்று. திருவண்ணநல்லூரிலே கழகத்தோழர்களே அந்த காவல்துறை கூட சில பேரை கைது செய்திருக்கிறார்கள். நியாயமாக அறவழியிலே நடக்கிற இந்த போராட்டத்திற்கு அரசாங்கம் எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்பதையும் மீறி இது வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. இவரோட கருத்து பார்த்தீங்கன்னா முழு அடைப்பு போராட்டம், பொது வேலைநிறுத்த போராட்டம் வெற்றிகரமாக இருந்திருக்கு சொல்லலாம். நம்மளிடையே பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிபிஎம் சேர்ந்த ராமூர்த்தி இருக்கிற கருத்து தெரிஞ்சுக்கலாம். அதான் சார், உங்கள் கட்சி சார்பில் இந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கோரிக்கை என்ன? வரலாறு காணாத வறட்சி தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள் முற்றாக விவசாயம் பொய்த்து விட்டது. கடனிலே தமிழ்நாட்டு விவசாயிகள் ஆட்பட்டு தற்கொலை செய்துகிற அளவுக்கு மிக மோசமான நிலைமை நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். வறட்சி நிவாரணம் முழுமையாக விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டும். அடுத்து தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த குடிநீர் மிகப்பெரிய பிரச்சனையாக உருமாறி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தலைமையிலே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இன்றைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் இதுவரை காணாத அளவுக்கு கடையடைப்பு, மக்களுடைய ஒத்துழைப்பு, விவசாயிகளுடைய பேராதரவு என்பது இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. இந்த போராட்டத்தின் விளைவு தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் 90% கடைகள் அடைக்கப்பட்டிருக்க நிலைமையில் திமுக முன்னாள் அமைச்சரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினரான பொன்முடி தலைமையில் தற்சமயம் இவங்க இந்த இடத்துல ஒன்றா கூடியிருக்காங்க. அடுத்த கட்டம் இவங்களோட நடவடிக்கைகள் போராட்டம் குறித்து அடுத்த கட்டம் மேற்கொள்ள போறதா நம்மகிட்ட ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காரு.